வணக்கம் சிஸ்டர். உங்களோட கமெண்ட் வந்து நான் இப்ப தான் பார்த்தேன். நீங்க வந்து என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, யமகண்ட காலத்த வந்து ஒருத்தவங்க வந்து அது நல்ல நேரம்னு சொல்லி உங்களுக்கு குடுத்துருக்காங்க. பட் அதுல வந்து நல்ல காரியம் பண்ணலாமா? வேண்டாமான்றது தான் உங்க கேள்வி. இப்ப பொதுவா வந்து யமகண்டம் அப்டின்னாலே வந்து அது வந்து கெட்ட நேரம் தான். அந்த நேரத்துல வந்து நம்ம சுப காரியங்கள வந்து எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? சுப காரியங்கள் பண்றதுக்கு நீங்க வந்து அன்னைக்கு டேட்ல வந்து நமக்கு வந்து நல்ல நேரம் இப்ப காலண்டர் டெய்லி காலண்டர்லாம் எடுத்தீங்கன்னா, அதுல வந்து நல்ல நேரம் காலையிலயும் இருக்கும். சாயந்திரமும் இருக்கும். அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்ல நேரம் தான். அன்றைய நாளோட. அதே வந்து அந்த நல்ல நாள் வந்து அந்த நல்ல நேரம் ஓடும்போது வந்து எங்களுக்கு வந்து அது ஒத்துழைக்கல. அது வந்து எங்களுக்கு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க வந்து ஓரைகள செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து குரு ஓரை, சந்திர ஓரை, அதுபோக புதன் ஓரை, சுக்கிர ஓரை. இந்த மாரி வந்து 4 ஓரைகள வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்க டைமிங்க்கு தகுந்தாப்புல. இப்ப என்னன்னா ஓரைகள செலக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இடிக்கும். அதுல தான் இவர் வந்து மிஸ்டேக்ஸ் ஆயிருப்பாரு. இப்ப வந்து ஓரைகள் குரு ஓரைய பார்த்திருக்கலாம், சுக்கிர ஓரைய பார்த்திருக்கலாம், புதன் ஓரைய பார்த்திருக்கலாம். இந்த மாரி வந்து சந்திர ஓரைகள பார்த்திருக்கலாம். ஆனா அந்த ஓரைகள பார்க்கும்போது வந்து இங்க நம்ம டெய்லி காலண்டர பார்க்கும்போது டெய்லி காலண்டர்ல வந்து அந்த நேரத்துல வந்து யமகண்டம், கூலிகை, நல்ல நேரம், இந்த மாரி விஷயங்கள்லாம் ஓடும். அந்த காலத்தை நம்ம கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணணும். இப்போ எப்படின்னா இங்க யமகண்டம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இங்க குரு ஓரை ஓடுதுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் அடுத்து அந்த யமகண்ட டைம் முடியும் போது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நல்ல ஓரைகள் வரும்போது அந்த ஓரைகளை செலக்ட் பண்ணி அதுல வந்து சுப காரியங்கள் பண்ணலாம். பட் அது வந்து உங்களுக்கு யமகண்டன் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அதுல நம்ம நல்ல விஷயம் செஞ்சு நமக்கு ஏதாவது ஒன்று சரி வரலன்னா அதை நம்ம நினைச்சு நமக்கு வந்து ஒரு வருத்தம் ஆயிப்போம். இப்படி நடந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அது வந்து பை மிஸ்டேக்ஸ் தான். அதனால வந்து யமகண்ட காலத்தை நல்ல நேரம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து கெட்ட நேரம் தான். யமகண்டத்தில் போனவன் அவ்வளோதான் அப்படின்னு நம்மளே கேள்விப்பட்டுருவோம். யமகண்டத்தில் செஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போ என்னன்னா இப்போ வர ஜென்ரேஷனுக்கு வந்து அதை வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா முக்கோண விதி மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து இங்கே 3 விதமாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். யமகண்டம் தவறு தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். நல்ல நேரங்களை செலக்ட் பண்ணி நல்ல ஓரைகளை செலக்ட் பண்ணி நல்ல விஷயங்களை செய்கிறது நல்லது. சரிங்களா?